திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டையின் இரு சுவர்களும் புண்ணாகி போன போதும் நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவதை நிறுத்தப் போவதில்லை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம், எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான், வேறு வழி இல்லை. புலிமரவனின் பிள்ளைகள் இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி வீழ்த்தி விட வேண்டும் என்கிற வெறியோடு களத்திலே நிற்கிறோம். இத்தனை கட்சி கூட்டணி ஒற்றை மகன் பிரபாகரன் மகனை எதிர்கொள்ள முடியாமல் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கே, எந்த திசை? பணத்தை தவிர உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் பணம் இருக்கிறது. 8 கோடி என் இனமும் என் முன்னால் இருக்கிறது. இதெல்லாம் மாறுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா என்று இப்படித்தான் நினைத்தார்கள் இந்த பிள்ளைகளை. சினிமா எடுக்கிற பைய, சின்ன பைய, ஒரு தடவை ஜெயில ஓட்டா பயந்துருவான், 2 தடவை ஓட்டா ஓடிடுவான், 3 தடவை ஓட்டா பயந்துருவான், 4 மாசம் ஓட்டா பயந்துருவான். 1.5 வருஷம் சிறையில் போட்டும் சிலிர்த்து கொண்டு அதே வெறியோடு வெளியில வந்தவன் உங்கள் மகன் சீமான். காரணம், அடிமைப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலி வெகுண்டு எழுந்து நிற்கிறோம். எவரும் எதிர் நிற்க முடியவில்லை. இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கருதினார்கள். 234 தொகுதியில் போட்டி போட 200 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். தனித்து நிற்க எந்த கட்சிக்காவது துணிவு இருக்கா? துணிவு இருக்கா? 234 தொகுதியிலும் தனித்து 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 போட்டி போடுக்கிற ஒரு துணிவு, தெளிவு, வீரம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. தாயின் மாறிலே கறந்த பால் போல கரைபடியாத தூய உள்ளத்தோடும் கைகளோடும் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலத்தில் இருக்கிற ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, பசி, பஞ்சம், சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். எம் மக்களின் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நம்புங்கள். யாரையோ நம்பிவிட்டீர்கள். யார் யாரையோ திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதியவே நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை இல்ல, பல முறை நம்பிவிட்டீர்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்ததனாலேயே ஸ்டாலினையும் நம்பிவிட்டீர்கள். ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததனாலேயே உதயநிதியும் நம்பிவிட்டீர்கள். ஒரு முறை உங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததனாலே எங்களை ஒரு முறை நம்புங்களே, ஒரு முறை நம்புங்கள். கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான், கடலில் ஒருவன் விழுந்து விடுகிறான், தத்தளிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? இறைவனிடத்திலே வேண்டுகிறான். இறைவா, என்னை காப்பாற்று என்கிறான். முதல்ல என்ன செய்கிறான்? சிவனே, என்னை காப்பாற்று என்கிறான். அவன் சிவன் வருவார் என்று காத்திருந்தான். ஒரு மீனவன் படகுல வந்தான். வாங்க, வண்டியில ஏறுங்க வாங்கன்னா, போ, என்னை காப்பாற்ற சிவன் வருவான்னா. அவன் கெஞ்சினா, தயவு செய்து வாயா படகுலையோ, வாயா அப்படின்னு. போயா, நீ போயா, சிவன் வருவான். போயிட்டான். மறுபடி இயேசுவே இறைமகன் இயேசுவே, என்னை காப்பாற்ற வாங்கன்னு. அப்புறம் ஒருத்தன் தட ஒரு ஹெலிகாப்டர்ல வந்தான். அவன் கயிறை போட்டான், பிடிச்சுக்கிட்டு மேல வான்னா. அட போயா, நீ ஐயா போயா, எனக்கு இயேசு வருவாருன்னு நின்றுகிட்டே இருந்தான். அவனை எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டு ஏனிய சுட்டிட்டு போயிட்டான். மறுபடியும் அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னா. ரொம்ப நேரம் கத்துறான்னு அவர் ஒரு கப்பல்ல
ஒருத்தர் அனுப்புனார், சின்ன ஸ்டீம்போட்ல ஒருத்தர் அனுப்பி ஒருத்தர் வராரு, ஏ வாப்பா வாப்பா உட்காருப்பான். அப்பவும் வர மாட்டேங்கிறான். எனக்கு அல்லா வருவார், எனக்கு அல்லா வந்து என்னை காப்பாத்துவாருன்னு கத்திட்டு இருந்தான். அவரு கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு அவரும் போயிட்டாரு. கடைசியா தண்ணிக்குள்ள பொழுது செத்து போனான். மேல இருந்து என்ன இந்த பைய இவ்வளவு தூரம் கெஞ்சி நான் கைவிட்டியல, நான் முதல்ல ஒரு படகுல ஒருத்தனை அனுப்புனேன், அப்புறம் ஹெலிகாப்டர் கொடுத்து ஒருத்தனை அனுப்புனேன், அப்புறம் கப்பலை கொடுத்து ஒருத்தன் அனுப்புனேன். இவன் எதையுமே பயன்படுத்திக்கல, சாவதை தவிர வேற வழி இல்லை. அந்த கடலுக்குள்ள விழுந்தவன் கதையா? என் இன மக்களே, நீங்க இருந்துடாதீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு முறையும் படகுல வாரம் காரி துப்பி விரட்டிடுறிய, அப்புறம் ஹெலிகாப்டர்ல வாரம் ஏறி மிதிச்சு விரட்டிடுறிய, அப்புறம் கப்பல்ல வாரம் கல்லெடுத்து எறிஞ்சு விரட்டிடுறிய. சாவதை தவிர வழி இல்லை. நல்லா இருப்பிய பொழைச்சுக்கிறங்க. என்ன செய்யறது எல்லா கோபத்தையும் திரட்டி வச்சுக்கிறங்க. ஹிட்லர் சொல்றான், அடக்க முடியாத ஆத்திரம் வருதா, வெறி வருதா, கோபம் வருதா, அவமானப்படுத்துறானா, அசிங்கப்படுத்துறானா, எல்லாவற்றையும் சேர்த்து வை. உனக்கு வாய்ப்பு வரும்போது கருவறுத்து விடு என்கிறான். வெறியா இருக்கா? கழிவு நீர் வழிந்தோட கவா வெட்டி தரல, இந்த கவாடி பயிர்களை பழி வாங்கணும், வச்சுக்க. மழை நீர் வழிந்து ஓட கவா வெட்டி தரல, வச்சுக்க. விளைய வைக்கிற பொருளுக்கு உரிய விலையை தரல, வச்சுக்க. மின் கட்டணத்தை உயர்த்திட்டான், சொத்து வரியை உயர்த்திட்டான், எல்லா விலை ஏறி போச்சு. நெசவாலையை நடத்த முடியல, மூடிட்டான். நூல் விலை ஏறிடுச்சு, வாழவே முடியல. வன்மம் வச்சுக்க. பழி வாங்க ஒரு தருணம், ஒரே ஒரு அழுத்து, இந்த மைக்கில் அழுத்திரு, முடிஞ்சு. ஒரு ஓட்ட இந்த பிள்ளைகளை நம்பி போட்டு நிம்மதியா படுங்க, நாட்டை எங்க கிட்ட விடுங்க. இவ்வளவுதான் நாங்க கேட்கறது. தயவு செய்து அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் உயிர் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக மாந்தர்களே, ஒரே ஒரு தடவை எங்களுக்காக வாக்கு செலுத்துங்கள், எங்கள் வெற்றிக்காக வாழ்த்துங்கள். ஒண்ணும் கேட்கல, ஒரு ஓட்டத்தான் கட்டும். நோட்டை கொடுப்பான், வாங்கிக்க, ஓட்டை இங்க போட்டுக்க, அவ்வளவுதான். அவ்வளவு ரோசம் வேணாம். எங்க அம்மா எல்லாம் பணத்தை கொடுத்தாலும் மக்கள் விரும்பியவர்களுக்கு, நல்ல அரசியலுக்கு, அதுக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நிலையை உருவாக்குங்கள். பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலையை உருவாக்குங்கள். மாற்றம் தானாக வரும்.